தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். நீதித்தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5. இறை வார்த்தைகள் 31. அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எல்லாம் வல்ல எம் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அதிகாலை நேரத்திற்காகவும் இந்த முன்குறிக்கப்பட்ட இந்த நாளுக்காகவும் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே, உமக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் பெறுவீர் என்று சொன்னீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் உமக்கு அஞ்சி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நீர் எம்மை மாற்றி கொண்டிருக்கிற உமது மேலான அன்பிற்கும் கிருபைகளுக்கும் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பற்றாத ஜீவ நதியே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. இன்றைய இறை வார்த்தையில் நாங்கள் வாசிக்க கேட்டது போல ஏசப்பா, நாங்கள் எப்போதும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழவும், அதனால் சூரியனைப் போல பிரகாசம் உள்ளவர்களாய் நாங்கள் இவ்வுலகத்தில் வலம் வர நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.